வணக்கம். இன்னைக்கு நம்ம உமாபதி ராமையா அவர்களுடைய இயக்கத்துல நட்டி நடராஜன் அவர்கள் நடிச்சு வெளியே வந்த டிஎன் 2026 படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ படத்தோட ஒன்னு எடுத்துக்கிட்டோம். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வடக்குல ஒரு பீடா கடை வச்சு பொழைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நடிப்பு மேல ஆர்வம் வருது. அவர் அப்படி ஒரு படங்கள் நடிக்கும் போது நம்ம தம்பி ராமையா பெரிய பண்ணையாரா இருக்காரு. அவர் வந்துட்டு இவரை பார்த்துட்டு இவன் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படின்னு புடிச்சிட்டு இவரை வந்துட்டு பெரிய ஹீரோ ஆக்கிறதுக்காக நிறைய படங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அவர் கொஞ்சம் பெரிய ஹீரோ 200-300 கோடி சம்பளம் வாங்குற அளவுக்கு ஒரு ஹீரோவா அவர் மாத்திடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் இவனை நம்ம எப்படின்னா பெரிய தலைவன் ஆக்கணும்னு சொல்லிட்டு அவரை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயோ பிசிறு தட்டதுல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஸோ இது யாரையோ சொல்ற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா யாரையோ சொல்ற மாதிரி தான். ஏன்னா இது வந்துட்டு ஒரு ஸ்பூஃப் மூவி. நம்ம தமிழ் படம் இருக்கு பாத்தீங்களா, சிவா நடிச்சு வெளியே வருது. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு ஸ்பூஃப் மூவி. ஸோ படத்தோடைய கதைக்களம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் எப்படி ஹீரோவா வராது, எதை பத்தி போறாரு, எப்படி பெரிய ஆள் ஆகுறாருன்ற மாதிரி ஒரு இதுலேயே போகும். செகண்ட் ஆஃப் வந்துட்டு இந்த எலெக்ஷன்ல நடக்கிற ஃபன்னான விஷயங்கள், இந்த மாதிரி ஸ்பூஃப் மூவி தான் இது. அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் போகுது. ஸோ இவ்வளவுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா படத்தோட இது. மற்றபடி படத்துல மியூசிக் அப்புறம் வந்துட்டு இந்த டேரக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டாவே இருக்கு. பெருசா சொல்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, டீசென்டா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன தேவையோ அதை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா படம் வந்து நீங்க தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தாராளமா போய் பார்க்கலாம். முக்கியமாக இதை பத்தி நான் பேசி ஆகணும். நம்ம ஜனநாயகன் படம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பைரசியில ரிலீஸ் ஆகி பெரிய இஷ்யூவா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்களை வந்து பைரசியில பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்த படம்ன்றனால சொல்ல எந்த படமே இந்த மாதிரி பைரசியில பார்க்காதீங்க. ஏன்னா கோடி கணக்கில் செலவு பண்ணி படம் எடுக்கிறாங்க. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு லாஸாக தான் ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி படங்களை இந்த மாதிரி பைரசியில வந்து ரிலீஸ் ஆகிறத தயவு செஞ்சு பார்க்காதீங்க. கண்டிப்பா தேட்டரில் போய் பார்த்து எந்த படமா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.